பொதுத் தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளன. தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது குறிப்பிடுகின்றார். 2014ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் பதிவேட்டை அடிப்படையாக கொண்டு தகுதியான அரசாங்க ஊழியர்கள் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக விண்ணப்பிக்க முடியும் எனவும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவிக்கின்றார். எதிர்வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு தகைமை பெற்றுள்ள வாக்காளர்கள் தபால் மூல வாக்கு விண்ணப்பங்களை எதிர்வரும் 14ஆம் தேதிக்கு முன்னர் உரிய தெரிவத்தார் அலுவலர்களுக்கு கிடைக்கத்தக்கவாறு அனுப்பி வைத்தல் வேண்டும். இந்த விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான வாக்காளர் இதாப்புகள் இன்று முதல், அதாவது 2015 7ஆம் மாதம் 3ஆம் தேதி முதல் அகல மாவட்ட அலுவலகங்களிலும் கொழும்பில் உள்ள 7 அலுவலகங்களிலும் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் ஒவ்வொரு கிராம அலுவலகங்களிலும் அந்தந்த பிரதேச செயலகம் அல்லது கிராம அலுவலர் பிரிவுக்கு உரிய இடாப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவற்றிலிருந்து தகவல்களை பெற தவறுகின்ற விண்ணப்பதாரிகளுக்கு தேர்தல்கள் திணைக்களத்தின் இணையதளத்திற்குள் பிரவேசித்து தாம் பதிவு செய்யப்பட்டுள்ள மாவட்டத்தின் பெயரையும் தேசிய அடையாள அட்டையின் இலக்கத்தையும் உட்சேர்ப்பதனூடாகவும் இத்தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். இதற்கு மேலதிகமாக அரசாங்க தகவல் மையத்தின் 1919 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொண்டும் இந்த தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும்.